ரிங்கு இது யார் மேலே வந்து செத்து போயிடுவாங்க. ரிங்கு 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 சிங் யாருன்னு தெரியாதா? 30 மேட்ச் ஜெயிப்பானே. ஆமா அவர்தான். அவன் ஹைட் கம்மி இல்ல, அவனும் ஹைட் கம்மி தான்டா. ஓனர் வந்துட்டாங்க, அதனால நாங்க வந்து திருச்சித்தனமா தான் வந்தோம், திருச்சித்தனமா வெளியே போகணும். ஆமா ஆமா. அருமையான போதை. ஒண்ணுமே தெரியலையே. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயிரம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ரிங்கு சிங் வந்து ஒரு துரோடிங்க. வேண்டாம், நான் அடிக்கிறேன். என் கை ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்கு. எந்த மாங்க வேணும் உங்களுக்கு? ஏதாச்சும் வாங்க, எந்த மாங்க வேணுமா? ரிங்கு சிங், ரிங்கு சிங், ரிங்கு சிங் கேகேஆர்ல இருந்து வந்திருக்காரு. ரிங்கு சிங் ரிங்கு ரிங்கு கல்லு போடுகிறாரு. கல்லு இருக்கடா, அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்படா. ரிங்கு இது யார் மேலே வந்து செத்து போயிடுவாங்க. குறி வைப்பாரு பாரு, அடிப்பாரு. வயிறு அடிக்காதா? ரிங்கு 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 கத்துற. சரி, அடிச்சான்டா. 2 மாங்க வந்துருச்சு. 3வது அடோச்சு. ரிங்கு நான் சும்மாவா? இவன் எங்க எதுக்கு ஆவிட்டு கொள்ள மாங்க அடிச்சிருக்கான்டா ஆல்ரெடி. பக்கத்து விட்டா ரிங்கு சிங்னா சும்மாவா? மேட்ச் வின்னர். அடிச்சிட்டு ரிங்கு சிங் ஐட்டு அங்க போயிட்டு ரிங்கு ஜஸ்ட் உடைச்சிட்டான். நான் கேட்ச்லாம் போட்டேன். ரிங்கு கேட்சா போட்டு டமா ஹெவியா இருக்கு ரிங்கு. சரிங்களா, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணற கம்மி பண்ணுங்க. சரியா? ரிங்கு மாதிரி நிக்கிறாரு ஸ்டைலா. கடத்துல குதிக்க போறாரு. அதுதான் உடம்போட சேர்ந்துடும். காலை தண்ணி வச்சு 12 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அவன்டா நம்ம என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. மரம் தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படி மரமேற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரமேற தெரியாதா? ஏறுவாங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம இருக்கிறீங்க. வாங்க. ஊர்ல கல்லுதான் இறக்கிட்டு இருந்தாரு. பார்ட் டைமா தான் மேனேஜரா இருக்காரு. கீழே போய் எத்தனை வர அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? இந்த கம்பி இந்த இதுக்குள்ள கை இந்த தோட்டத்துக்கு கொய்யா பிக்கணும் உனக்கு. அதான் இருக்கு. 4 அந்த தோட்டத்துக்கு போயிடுமா? எதுக்கு? அது நேரம்
பார்த்து என்னப்பா இதோ பார்த்து தண்ணி போனால் சும்மா வாக் பண்ணலாம் வாங்க. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. ரிங்கு சிங்கா வரவே மாட்டாரா? ரிங்கு சிங் யாருன்னு தெரியாதா? 30 ரன் வச்சு ஜெயிப்பானே. ஆமா அவர்தான். அவன் ஹைட் கம்மி இல்ல, அவனும் ஹைட் கம்மி தான்டா. சேம் ஹைட். ரிங்கு சிங் தெரியாதா? ரிங்கு சிங் டெவலப் பண்றான். டெவலப் பண்ணி வச்சிக்கா. இரு நம்மளே வீடியோ பா. கட்டு. ஏஜ் மட்டும் தான் இது. ரிங்கு சிங் ஒரு நிமிஷம். எங்கோ அவன் அந்த எம்பி இங்க பாருங்க. ஓகே ஓகே எம்பி இங்க பாத்தீங்களா? அப்படியே அங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க. கையடா மூஞ்ச காமிடா பாரு. ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா? எங்கேஜ்மென்ட் ஆச்சு இப்போ. ஆமா ஆமா. எல்லாத்தையும் அதான் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கானுங்களா? அது தூக்குனாங்குருவி அது மாதிரி சின்னதா இருக்கும். அது கூட இருக்குல்ல, அதான் தூக்குனாங்குருவி. தூக்கு தூக்குனாங்குருவி. இந்த தாண்டா அவர் நந்து வராது. வாடா எங்க போறோம்? கொய்யாத்தா போறோம். எங்க போறோம்? கீழே குடிக்கிறதுக்கா? வச்சிருக்கான் இந்த துணியில போட்டு கலக்கு. இங்க பாருங்க ஒரு அருமையான கொய்யாக்கா. பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கல வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. காரிச்சாமி தோட்டத்துக்குள்ள கைய வருது ஒண்ணு, கருணாக பாம்பு புத்துக்குள்ள கைய வருது ஒண்ணுடா. சொன்னா கேளு. அவன் பாம்புன்னா நான் கீரி, நீ ஏன் பயப்படுற? விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண பயமாடா? ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா. மரத்தோல்ல வச்சு விட்டுக்கா எங்க ஆத்தாப்பேன். நானும் அவனு நின்று போறதுன்னா கார் தாங்க என் டிபுக்கு. காய் மாதிரி பழுக்க வச்சு சாப்பிடுவாங்க. ஒண்ணுதான் ஓகே. எவ்வளவு பழமா இருக்கும்? ஒண்ணு போதுமா? எவ்வளவு பழமா இருக்கு? சம பழமா இருக்கு. கேட்ச் பிடி. கேட்ச் பிடி. புரியுதா? உள்ள 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 அப்படிங்கண்ணா. என் பேர் இந்த மாதிரி சென்னையில நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா சின்ன சந்து கடிச்சாலே வீடு கட்டிடுவாங்க. அதனால இது மாதிரி பிளேஸ் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களை மாதிரி ரோமிங் ராஸ்கல்ஸ் கூட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எங்க கூட டிராவல் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு எதை சாப்பிட்றதுக்கு எனக்கே தெரியல. எங்க இதை நீ கடிச்சுக்கோ, இதை நான் கடிச்சுக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுறேன். செம்மையா இருக்கு. அடி பொடி. ஆள் வராங்களா? எங்க இருக்காங்க? இங்க போய் சொல்றாங்க, வீடு இருக்காங்க. வீடு இருக்கான்னு சொல்லுங்க. அப்படியே கீழே போடலாம். சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா திங்க ஒரு கருது, ஒரு வயக்கருத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடை நட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. ஏடா கச்சு போ வேஸ்ட் பண்ணிட்டான் மணி. ஓனர் வந்துட்டாங்க. அதனால நாங்கள் வந்து திருச்சித்தனமாக தான் வந்தோம். திருச்சித்தனமாக வெளியே போவோம். இதுக்கு மேலே கட்டி வச்சிருவாங்க. சென்னையாக இருந்தால் கூட பரவாயில்ல. எதனா ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடலாம்.
இங்கே இப்படி போனாலும் அப்படியே வந்து பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் நான் எடுத்து வந்துட்டேன். சரி ஒன்று பறிச்சு விட்றா. ஏய் என்ன சொன்னீங்கன்னா 10 நிமிஷம் வாஷ் அவுட் பண்ணுறேன். உள்ளா 10 இடத்துக்கு வா. ஓனர் வந்துட்டாங்க. கையில் வச்சுக்கிங்க. சுரேஷ் அண்ணா தான் விட்டாங்க. வாங்க நான் கேட்குறேன். 10 பிடிச்சிக்கிறேன். நான் ஒன்று தான் விட்டாங்க. 10 அடி வாங்கிக்கங்க. எந்த சைடு இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களே போச்சு. அது அங்கே இருக்குது. அங்கே நீ போக மாட்டேன். அது நடுவில் இருக்குது. ஒருத்தர் கேட்டாங்க லைன் எதாவது வச்சுக்கிறேன். 5 லைன் சாப்பிட்டு இதெல்லாம் எங்கே பார்த்துருக்க மாதிரி நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லி எதனா ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியா? நீங்கள் எதுவும் பண்ணல. எப்படி தெரியும் உனக்கு? பார்த்துருக்காங்க. அவங்களே எடுத்துகிட்டு வராங்களா? ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன் அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க வரட்டும் வந்தோன்னு சொல்லிக்கலாம். அதுதான் சொல்கிறேன். மணி இருக்கிறது 10 பழம் குடு. ஒரு ஆளுக்கு 10. அப்போ எவ்வளோ இது கேட்டு நல்லது. நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கிக்கிறேன். நல்லது. நீ 3 பழம் பாய் வச்சிருக்கியா? பண்ணிக்கோ. வைத்ரா மோகன் இது சாப்பிடுங்க. இதுதான் நல்லது. அப்பா இங்கே கொடு. ஏய் சரியான டேஸ்ட் இருக்கா? கேக் மாதிரி இல்லை ப்ரோ அப்புறம் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதான் காசு இது பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, ரெண்டு தான் வேணுமா? எங்கள் அம்மாக்குடா ஃபுல் ஆர்கானிக் வேக்கா. இல்லை எந்த மருந்தும் போடாமல் ஃபுல் ஆர்கானிக்கு. என்ன சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு தராங்க. இந்த கொய்யாக்கு எங்கே இருக்கும்? அது உள்ள வேண்டாம். தேடுவியா? அந்த பழம் போயிட்டுலாம். அப்போ நீ என்ன பண்ணுற? 2 ரேட்டுன்னு போசீங்க. இது அன்னபூர்ணா தர்றாங்க. ஆளுங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 கிலோ 10 வேலை எடுக்க போட்டு அந்த மாதிரி இங்கே இருக்கும். இங்கேக்கா? இந்த ஃபர்ஸ்ட் 3 வேணுமாடா? ஆமா எடுத்துட்டு வாங்க. எனக்கு அதெல்லாம் ரெடி இல்லைடா. அதெல்லாம் வைத்தக்கலாம் சாப்பிட்றது ஏன்டா இருக்கு? என்னங்க எங்கள் அம்மா எடுத்துடும். எனக்கு 10 காய் எடுத்துக்கோங்க. டேய் ஃபுல்லாக காயாக இருக்குடா. நீங்கள் பார்த்து பண்ணுங்க. காயாக இருக்குது. கீழே கரெக்டாக எடுக்காதீங்க. பழமாக வச்சுருக்கேன். என்கிட்ட ஒன்று சமப்பழம். சமப்பழம் வேணும். பரிசு கூலி மட்டும் கேக் அவங்க அந்த கூலி வேணா தர சொல்லிடுங்க. அவங்க எப்போதும் இதே மாதிரி ரிங்கு பாடுறா, ஃபுல்லாக ஸ்டிச் பால் சைஸில் எடுத்துகிட்டு வந்துட்டான் எல்லாத்தையும். கரெக்டா? கிலோ 100 இப்போ எதுக்கு இவ்வளோ பிச்சிங்க? இது 10 கிலோ இருக்குமாடா? 1000 ரூபா இருக்குடா. எனக்கு 2 கிலோ. எனக்கு 2 கிலோ. அங்கேருந்து 2 கிலோ. 200 2 கிலோ. 400. எனக்கு 1 kg. 1 kg.
2 kg. ஒரு 100 கிராம் உள்ள போயிடுச்சு. 2 kg எனக்கு 50 கிராம் கிடைக்குமா? 800. 50 கிராம் 5 ரூபாய். 800. உனக்கு ஒரு கொய்யாக்காய் கூட கிடையாது. 1000 ரூபாய். கிலோ 100 ரூபாய்க்கு பேசுறீங்களா? இல்ல நான் பேசிருக்கேன். நான் வந்து கான்ட்ராக்ட். இது வந்து இந்த காயா, இந்த சிவப்பு காயா? இது மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? யாரு சிவப்பு காய் கேட்டாங்க? சிவப்பு காய் வந்து 300 ரூபா. புரியல. எங்க கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம்? நல்லா பால் சைஸ்க்கு எடுத்துறோம்டான் பெருசு பெருசா. இல்ல அவர் வேற ஏதோ கணக்கு போயிட்டு ஒண்ணு அண்ணு தாங்க போடு எடுத்தாங்க. இந்த சிவப்பு காய் இருக்கா? அது இருக்கு. இந்த பைத்தியம் ஒண்ணுல அப்படியே கவரை மட்டும் மாத்திடுவான் போகும்போது. ஆனால் தான் நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். போகும்போது நைஸாக ஒரு கவர் எடுத்து விட்டு போயிட்டு இருப்பேன். ரிங்கோட கவர்னால தான் ஒரு கண்ணாக இருக்கேன். ரிங்கோ ஸ்டிச் பால் ஒன்று கொடுங்க. கையிலே வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நீங்கள் மடியிலே கட்டி பிடிச்சிட்டு எடுக்க மாட்டேன்னு. சுரேஷ் சுரேஷ் அப்படியே மடியில் வச்சுட்டே வண்டி ஓட்டுவல. இலை வேணா பிரிச்சுக்கோ. இலையோட தான் எடுத்துன்னு வந்து கொடுப்போம் நாங்க. அது ஒருத்தருக்கு அக்கறை சேர்த்து என்ன 2 போடுங்க. 2 கிலோ நிற்காது. கால் பண்றேன். உடனே வந்துருங்க. பிரதீப் ப்ரோ எங்க போறீங்க? சரி ஓகே பத்திரமா வாங்க. உடனே கால் பண்ணுறேன்டா. உடனே 108 கால் பண்ணுங்க. தூக்கி போடுறதுக்கு சுரேஷ் சீக்கிரம் வந்து. சார்ஜஸ் அதிகமாக கேட்பேன். 500 கேட்போம். நான் ஹெல்மெட் வா போதும். ஏறின வீடியோவே என்கிட்ட இருக்கு. ஏறின வீடியோவே என்கிட்ட இருக்கு. அந்த படையப்பால கடைசி சீன்ல பிள்ளை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி திடமர்ல பிடிச்சிருப்பான். நானும் பார்த்தேன். சட்டை இல்லாத போது எடுத்திருக்கலாம். டக்குனு இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழுத்த வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கதையெல்லாம் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். தீரிச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு வந்துடலாம். சாபி சொல்லலாம். வீரப்பன் விருமாண்டி 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 விருமாண்டிலாம் நல்லா இருக்காது. வீராசாமி வெறுமாண்டி அவ்வளோதான். நம்ம போயிட்டு நாளைக்கு காலைல வரலாம். அவர் வெட்டினா எவ்வளோ நேரம் ஆகும்க்கா? நீங்களே சொல்லுங்க. இவர் சொல்லுங்க. நீங்கள் வெட்டுறதை பார்த்து சொல்லுங்க. ½ hour. அவ்வளோ எத்தியாடா முதல்ல. காரோட கை போட்டுக்காதீங்க. லீவ் கிடைக்காது பாத்துங்க. உங்களுக்கு லீவே கிடைக்காது. அப்புறம் காரும் வாங்க முடியாது. தேங்காய் இல்லாது. ஆமாம் இது தேங்காய் தான். நீங்கள் வெட்டினது அப்படி வெட்டிருக்கீங்க.
அவங்க விட்டவங்க அவங்க கிட்ட கொடுங்க. பைக்கில் தான் போவான். அது கவுண்ட் ரிங்கு இளநீ வாங்கிட்டாரு. ரிங்கு இளநீ குடிக்கிறாரு. ரிங்கு தான்டா. ரிங்கு எப்படி இருக்கு? சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. வயசுல பெரியவர் நீங்க சாப்பிடுங்க. வயசுல மூத்தவரா பெரியவர் எப்படி இருக்கு? இங்க வாங்க, இதுதான் இளநீர். இது வந்து இளநீர் கிடையாது. தேங்கடா அருமையான போதை. ஃபைனலாக இந்த ட்ரிப்பை வந்து முடிஞ்சாச்சு. ஆற்காடு, கனியனூர். ஏன்னா ஏன் என்னால் பேச முடியலன்னா பிரியாணி, தந்தூரி, வந்து இளநீர் வேறு ஒரு 3 இளநீருக்கு மேலே குடிச்சாச்சு. முடியல, பேச முடியல. என் வயிறு பார்த்தீங்கன்னா பேச. ஏங்க இளநீ அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க. ஏங்க ஆற்காடுல இருக்க கனியனூர் வாங்க. இங்க இருக்கிற இளநீர் வேற லெவலில் இருக்கு. அடி போலி. ட்ரிப்பு நல்லா இருந்தது. பவித்ரா பிரியாணி, பிகே பிரியாணி, அரவிந்த் தந்தூரி, திருட்டுத்தனமாக சாப்பிட்டா கோயாக்கா, அங்கே இளநீர் கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்து ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். ட்ரிப் ஆர்கனைசர் வராரு, அவரையும் பார்த்துக்கோங்க. தென்னைமரம் ஏறி தென்னைமரம் ஏறி இளநீ படிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு. ஏறினாரு, கூட ஏற முடியும். ஏறும்போதே இளநீல கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் வயிறு தாங்க முடியாது. அதுவே கேட்குது. பவர் கடல இருக்கு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துக்குலாம் சொந்தக்காரன் மிஸ்டர் மணிகண்டன். ஆமா ஆமா ஆமா, இங்க பாருங்க. பிக் கிரெடிட் இது எல்லாமே கோஸ் டு மணி. அப்படியே சுத்தி பாருங்க சாமி. இந்த மாங்காய் மரம் மட்டும் இல்ல, சுத்தி அப்படி பாருங்க. கண்ணுக்கு எத்தனை தூரம் ஃபுல்லாவே இவனோட இடம் தான். மணிகண்டன் நார். ஆனா ஆபீஸ்ல வந்து சிம்பிளா இருக்கு. ஐநர் மகாதேவன் வீடு ஒண்ணுங்க காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் இருக்காருங்களா? அது நான் தான். நீங்களா? அவரு 2000 ரூபாய் பட்டு வெட்டி, 46 ரூபாய் கிராப், அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. யோ, போலீஸ்காரன் இந்த நேரம் பார்த்தா உடுப்போட இருக்கான். அதே மாதிரிதான் இப்ப நம்ம அப்படியில இருக்கேன். மணிகண்டன் நாடு வந்து ஆற்காட்டில் வந்து ஒரு பாக்ஸாவா இருந்துச்சு. சென்னையில வந்து மாணிக்கமா இருக்காரு. ஒரு ஐடி எம்ப்ளாயா இருக்காரு. தேங்க்யூ, Thank you பை guys. பை.